வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2021க்கான கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். பர்டிகுலரி ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். சிஹெச்எஸ்எல் 2021 ஏப்ரல் மாதத்தில் 12ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடந்ததுங்க. அதுக்கப்புறம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் ஷிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ஆகஸ்ட் 4லேருந்து நடக்க இருக்குது. ஸோ பிஃபோர் தட் நம்ம ப்ரீவியஸாக இந்த ஏப்ரல் மந்தில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் முக்கியமான டாப்பிக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாபிக் கொஷின் ரிலேட்டடாக இந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு ரீகால் மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து 16ஆம் தேதி ஏப்ரல் மந்த் ஷிஃப்ட் 1ல் கேட்கப்பட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கேள்விகள். ஸோ இது போன்ற வீடியோக்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. இந்த லிங்கை செக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரைட் கார்னர்லேயும் வந்து சிஹெச்எஸ்எல் 2021க்கான கொஷின் பேப்பர் பிளேலிஸ்ட் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விங்ஸ் ஆஃப் ஃபயர் இஸ் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஏபிஜே அப்துல் கலாம். இவர் நம்மளோட ஃபார்மர் பிரசிடென்ட். ஸோ அப்துல் கலாம் பிறந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா 15th அக்டோபர் 1931. இவர் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இறந்தது பார்த்தோம்னா 27th ஜூலை 2015. இறந்தது பார்த்தோம்னா ஷிலாங். ஸோ இவர் பாரத் ரத்னா விருது வாங்கியிருக்காரு, பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகள், அப்புறமேட்டு வீர் சக்கர விருதுகள் அப்படின்னு பல விருதுகள் வாங்கின ஒரு பிரசிடென்ட், ஒரு முக்கியமான பிரசிடென்ட். அண்டு இவரை பற்றின ஒரு புக் வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர். அண்டு இவரால் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின சில புக்ஸ்லாம் பார்க்கலாம். இந்தியா 2020 எ விஷன் ஃபார் தி நியூ மில்லினியன், ignited minds, unleashing the power within India, the luminous sparks, a biography in verses and colors, guiding souls, dialogues on the purpose of life, mission of India, a vision of Indian youth, you are born to blossom, you are born to blossom, take my journey beyond, the scientific India, a 21st century guide to the world around us, failure to success, legendary lives, target 3 billion, you are unique, scale new heights by thoughts and actions, turning points, a journey through challenges, indomitable spirit of India, thoughts for change, we can do it, my journey transforming dreams into action, governance for growth in India, manifesto for change, forge your future, candid, forthright, inspiring, beyond 2020 a vision for tomorrow's India, the guiding light, a selection of quotations from my favorite books, reignited, ignited, reignited ரெண்டுமே வந்து அப்துல் கலாம் எழுதினது தான். The family and the nation. ஸோ இதெல்லாமே வந்து அப்துல் கலாம் அண்ட் சில புக்ஸ்லாம் வந்து வித் கோ ஆத்தர்ஸோட எழுதுனது. பட் மெயின் ஆத்தர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஸோ இந்த புக்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகேங்களா? அண்ட் டெல் அண்ட் ஆங் ஆர் த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ். டெல் அண்ட் ஆங் இது வந்து மகாநதி ரிவரோட ட்ரிபியூட்டரி ரிவர்ஸ். மகாநதி ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ட்ரிபியூட்டரிஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்க. பட் ட்ரிபியூட்டரிஸ் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்க சும்மா எழுதி பார்க்கும்போது வந்து நமக்கு மெமரைஸ் ஆகணும். பிகாஸ் படித்தா மட்டுமே வந்து அந்த ட்ரிபியூட்டரிஸ் எல்லாமே வந்து ஞாபகம் வந்துடாது. லைக் மேப்பில் பாருங்கள், ப்ளஸ் அந்த ஃப்ளோ எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து வருது. இப்போ மகாநதி வந்து மெயின் ரிவர், இந்த மகாநதியோட மெயின் ரிவர் எந்த ஸ்டேட்லாம் டச் பண்ணி ஃப்ளோ ஆகுது, அதோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன ஸ்டேட்லலாம் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தா ஈஸியாக நமக்கு புரியும். ஸோ இந்த ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்டோரியலாக பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மகாநதியோட
tributaries அப்படின்னு பார்த்தோம்னா சியோநாத், அஸ்டியோ, ஜாங்க், மண்ட், இப், ஆங் அண்ட் டெல் இதெல்லாமே வந்து மகாநதி ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ். ஸோ வேற சில ரிவர்ஸோட ட்ரிபியூட்டரிஸும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கங்காவோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கோமதி, காக்ரா, கண்டக், கோசி, யமுனா, சோன், ராம் கங்கா இதெல்லாமே வந்து கங்காவோட ட்ரிபியூட்டரிஸ். இந்த ட்ரிபியூட்டரி ரிவர்லேயே லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா அது யமுனா. ஸோ மெயின் ரிவர் கிடையாது, ட்ரிபியூட்டரிஸில் மிகப்பெரிய நதி அப்படின்னு பார்த்தோம்னா அது யமுனா. அண்டு யமுனாக்குன்னு சில ட்ரிபியூட்டரிஸும் இருக்குது. ஸோ யமுனாவோட ட்ரிபியூட்டரிஸ்னு பார்த்தோம்னா சாம்பல், சிந்த், பேட்வா, கென், டோன்ஸ், ஹிண்டன் இதெல்லாமே வந்து யமுனாவோட ட்ரிபியூட்டரிஸ். ஸோ அடுத்து பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்டரிஸ்ன்னு பார்த்தோம்னா எல்லாமே வந்து நார்த் சைடில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் மட்டும் நான் இப்போ கவர் பண்ணிட்டு இருக்கேன். திபங், லோஹித், ஜியா போரேலி ஆர் கமேங், மனஸ் ரிவர் அசாம் பக்கம், அண்டு சுபன் சிரி இதெல்லாமே வந்து பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்டரி ரிவர். அடுத்து கோதாவரி, சவுத் இந்தியாவிலே மிக முக்கியமான நதியில் கோதாவரி டாப் பொசிஷன். கோதாவரியோட ட்ரிபியூட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்திராவதி, மணிச்ரா, பிந்துசாராங்கிறது மன்னர் பெயர் பிளஸ் ரிவர் நேமும், ஓகேங்களா. சர்பரி, பென்கங்கா, பிரணஹிதா இதெல்லாமே வந்து கோதாவரியோட ட்ரிபியூட்டரிஸ். கிருஷ்ணா நதியோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா துங்கபத்ரா, கதப்பிரபா, மலப்பிரபா, பீமா, கொய்னா, வேதாவதி. துங்கபத்ரா, கதப்பிரபா, மலப்பிரபா, பீமா, கொய்னா, வேதாவதி இதெல்லாமே வந்து கிருஷ்ணா ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ். அடுத்து தாமோதரோட ட்ரிபியூட்டரிஸ் ரெண்டு, ஒன்று பரக்கர், இன்னொன்று கோனார். அடுத்து நர்மதா ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ். நர்மதா ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அமராவதி, தவா, பன்கேர் இதெல்லாமே வந்து நர்மதாவோட ட்ரிபியூட்டரிஸ். அண்ட் தென் ஸோ இண்டஸ் ரிவர் நம்ம விட்டுட்டோம், ஓகேங்களா. இண்டஸ் ரொம்ப முக்கியமானது. இண்டஸ் ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சட்லஜ்,
द्रस, ஜன்ஸ்கர், ஷயோக், சுரு. இதெல்லாம் இண்டஸ் ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ். அடுத்து நர்மதா பார்த்துட்டோம். ரவி பார்க்கலாம். ரவியோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து புத்தி, நை, சியூல், உஜ். புத்தி, நை, சியூல், உஜ். அண்ட் சாம்பல் நதி, சாம்பல் ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ். ஸோ சாம்பலே வந்து ஒரு ட்ரிபியூட்டரி. எதில்? யமுனா. யமுனாவும் ஒரு ட்ரிபியூட்டரிஸ். கங்காவோட ட்ரிபியூட்டரி தான் யமுனா. ஸோ கங்காவோட ட்ரிபியூட்டரி யமுனா, யமுனாவோட ட்ரிபியூட்டரி சாம்பல், அண்ட் சாம்பலுக்குன்னு சில ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு. அதில் பனஸ், காளி, சிந்த், ஷிப்ரா, பர்பதி, மேஜ். இதெல்லாமே வந்து சாம்பலோட ட்ரிபியூட்டரிஸ். ஸோ இவ்வளோதாங்க இந்தியன் ரிவர்ஸ் அண்ட் ட்ரிபியூட்டரிஸ். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது மேப்பை வச்சு பாருங்கள். அண்ட் அதோட ஃப்ளோலாம் எந்தெந்த ஸ்டேட்டில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஜோக் ஃபால்ஸ் இஸ் சிட்டுவேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஜோக் ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்து ஷிமோகா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவில் இருக்குது. அண்ட் இது எந்த நதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஷராவதி ரிவர். ஷராவதி ரிவரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ் தான் இந்த ஜோக் ஃபால்ஸ். அண்ட் இதோட உயரம்னு பார்த்தோம்னா 253 மீட்டர். 253 மீட்டர். இந்தியாவிலே ஹையஸ்ட் வாட்டர் ஃபால், இந்தியாவோட ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் கர்நாடகாவில் தான் இருக்குது. அண்டு ஷிமோகா டிஸ்ட்ரிக்டில் தான். என்ன வாட்டர் ஃபால்னு பார்த்தோம்னா குஞ்சிக்கல் வாட்டர் ஃபால். குஞ்சிக்கல் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸோட ஹைட் வந்து 455 மீட்டர். இதுதான் வந்து இந்தியாவிலே ஹையஸ்ட் வாட்டர் ஃபால். அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பரேஹி பாணி ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் ஒடிசாவில் இருக்குது. அண்ட் இதோட ஹைட் 399 மீட்டர். தேர்டு நோக்கலிக்கை வாட்டர் ஃபால்ஸ். அண்ட் இந்த ஃபால்ஸ் நோக்கலிக்கை வாட்டர் ஃபால்ஸ் மேகாலயா ஸ்டேட்டில் இருக்குது. இதோட ஹைட் 340 மீட்டர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஹையஸ்டில் பொசிஷனில் இருக்கிறது முதல் இடத்துல வந்து குஞ்சிக்கல் ஃபால்ஸ், ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா, 455 மீட்டர் ஹைட்டு. ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பரேஹி பாணி ஃபால்ஸ், ஒடிசாவில் இருக்குது, 399 மீட்டர். நோக்கலிக்கை வாட்டர் ஃபால்ஸ் மூணாவது பொசிஷன், மேகாலயா ஸ்டேட்டில் 340 அடி உயரத்தில் இருக்குது. 340 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்டு வேறு சில முக்கியமான ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஃபால்ஸோட ஹைட்டு தேவையில்லைங்க. இந்த ஃபஸ்ட்டு 3க்கு ஹைட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து லொக்கேஷன் மட்டும் நம்ம பார்ப்போம். அதில் மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து வயநாடுல கேரளாவில் இருக்குது. வயநாடு, கேரளா. அடுத்து தலையார் ஃபால்ஸ், திண்டுக்கல், தமிழ்நாடு. வஜ்ரை ஃபால்ஸ், மகாராஷ்டிரா. பர்கனா ஃபால்ஸ், இதுவும் வந்து ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா. பர்கனா ஃபால்ஸும் வந்து ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா. தலக்கோனா ஃபால்ஸ், இது சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்,
சித்தூர் டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர பிரதேஷ். காக்கோலத் ஃபால்ஸ், காக்கோலத் ஃபால்ஸ், நவாடா டிஸ்ட்ரிக்ட், பீகார். அதிரப்பள்ளி ஃபால்ஸ், அதிரப்பள்ளி ஃபால்ஸ், திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட், கேரளா. அதிரப்பள்ளி, திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட், கேரளா. அண்ட் இந்த ஃபால்ஸோட ஹைட்டுன்னு பார்த்தோம்னா, இந்த அதிரப்பள்ளியோட ஃபால்ஸோட ஹைட்டுன்னு பார்த்தோம்னா வெறும் 25 மீட்டர் மட்டுமே. ஓகேங்களா, இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாட்டர் ஃபால்ஸ். ஹையஸ்ட் பார்த்தோம்னா குஞ்சிக்கல் 455 மீட்டர். ஓகேங்களா, அடுத்து வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ரஷ்யா? ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ. ரஷ்யாவோட பிரசிடென்ட், ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின், விளாடிமிர் புட்டின். கரன்சி, ரஷ்யாவோட கரன்சி ரஷ்யன் ரூபிள், ரஷ்யன் ரூபிள். அடுத்து வாட் இஸ் த கரன்சி ஆஃப் மியான்மர்? மியான்மர் அண்ட் ஆர் பர்மா. ஓகேங்களா, இதோட கரன்சி வந்து கியட், மியான்மர் கியட். அண்ட் மியான்மரோட கேபிட்டல், மியான்மரோட கேபிட்டல்னு பார்த்தோம்னா நாப்பியாட்டா, நாப்பியாட்டா. அண்ட் அஃபீஷியல் லாங்குவேஜ், மியான்மரோட லாங்குவேஜ் வந்து பர்மீஸ். அண்ட் இப்போ ரீசன்ட் எக்ஸாமில், ஒரு எக்ஸாமில் மியான்மரோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து லோங்கி, லாங்கி. ஓகேங்களா, ஸோ இது வந்து மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே வந்து வியர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெஸ் டைப் தான் இந்த லாங்கி அப்படிங்கிறது. ஹூ சைன்ட் த லக்னோ பேக்ட் இன் 1916? 1916 யாரு லக்னோ பேக்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் ரெண்டு பேரும் தான் வந்து இந்த லக்னோ பேக்டை வந்து சைன் பண்ணுறாங்க. என்ன வருஷம்? 1916. அண்ட் இதே 1916 தான் வந்து ஆனி பெசன்ட் ஹோம் ரூல் லீகை வந்து, ஹோம் ரூல் லீகை ஆனி பெசன்ட் மெட்ராஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. மெட்ராஸ்ல 1916 ஹோம் ரூல் லீக் மூமெண்ட் வந்து ஆனி பெசன்ட்டால தொடங்கப்படுது. அந்த பீரியட்ல, அதாவது 1916 பீரியட்ல யாரு பிரிட்டிஷ் தலைமையில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் கெல்ம்ஸ்ஃபோர்ட். லார்ட் கிளெம்ஸ்ஃபோர்ட் 1916 இருந்து 21 வரைக்கும் இவன் தான் வந்து பிரிட்டிஷோட தலைமை பொறுப்பில் இருந்தாங்க. அண்ட் 1917, அதாவது இவனோட பீரியட்ல, இந்த கிளெம்ஸ்ஃபோர்ட் பீரியட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது மட்டும் 16லேருந்து 21க்குள்ளார என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் ஃபுல் டைம்லைன்னு நம்ம பார்க்க முடியாது. அதாவது இந்த குறிப்பிட்ட ஆட்சியர்கள் டைம்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். 1917 பொறுத்த வரைக்கும் சம்பரன் கேம்பெயின் நடக்குது. சம்பரன் கேம்பெயின் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் யாரோட பீரியட்ல? லார்ட் கிளெம்ஸ்ஃபோர்ட் பீரியட்ல. இதை நடத்துறது யாரு பார்த்தோம்னா காந்திஜி. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிகோ ஃபார்மர்ஸ், இண்டிகோ ஃபார்மர்ஸ்க்காக இந்த கேம்பெயின் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் அடுத்து 1918 அகமதாபாத் ஹங்கர் ஸ்ட்ரைக், அகமதாபாத் ஹங்கர் ஸ்ட்ரைக். அண்ட் தென் அதே வருஷம் கேடா சத்தியகிரகா,
கேடா சத்தியகிரகா. இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டும் சரி, ஃபஸ்ட்டு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டும் லார்ட் கிளெம்ஸ்ஃபோர்ட் பீரியடில் தான் நடந்தது. அடுத்து 1919 மிக முக்கியமான ரவுலட் ஆக்ட். அண்ட் இதே பீரியடில் தான் வந்து மாண்டோ ரிஃபார்ம்ஸ் 1919 கொண்டு வரப்பட்டது. ப்ளஸ் ஜாலியன் வாலாபா மஸ்கரேவும் இவனோட பீரியடில் தான் நடந்தது. ஸோ இவனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பார்த்தோம்னா லார்ட் ரீடிங், லார்ட் கிளெம்ஸ்ஃபோர்ட் பீரியடில் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்து விச் அவார்ட் இஸ் அசோசியேட்டட் வித் ஹாக்கி. ஹாக்கி கேமோட எந்த அவார்டு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி, அதில் டயன் சன் அப்படிங்கிற அவார்ட் ஹாக்கியோட பொருந்தக்கூடிய ஒரு அவார்ட். அண்டு ஹாக்கி ரிலேட்டடான கப்ஸ், ஹாக்கி ரிலேட்டடான மேட்சஸ் அண்ட் கப்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சுல்தான் அஸ்லான் ஷா கப், மகாராஜா ரஞ்சித் சிங் கோல்டு கப், யாதவேந்திரா கப், பெயின்டன் கப், முருகப்பா கோல்டு கப், குரு நானக் தேவ் கோல்டு கப், ரங்கஸ்வாமி கப். இதெல்லாமே வந்து ஹாக்கி ரிலேட்டடாக இந்தியாவில் கொடுக்கப்படுற, இந்தியாவில் விளையாடக்கூடிய ட்ராஃபிஸ் நேம். சுல்தான் அஸ்லான் ஷா, மகாராஜா ரஞ்சித் சிங் கோல்டு, யாதவேந்திரா கப், பெயின்டன் கப், முருகப்பா கோல்டு கப், குருநானக் தேவ் கோல்டு கப், ரங்கஸ்வாமி கப். அடுத்து ஜேபிஜி இஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஸ்டின், ஒரு அப்ரிவேஷன் கொஸ்டின். ஜேபிஜி அப்படிங்கிறது வந்து ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். ஜேபிஜிங்கிறது வந்து ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். அடுத்து விச் ஸ்டேட் ஸ்கோர்டு மேக்ஸிமம் அவுட்புட் இன் ஃபிஷரிஸ். ஸோ ஃபிஷ் இண்டஸ்ட்ரியில் அதிக அவுட்புட், அதிக ப்ரொடியூசிங் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா அது கேரளா. Who became the Wisden Player of the Year 2020? 2020ஓட விஸ்டன் பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா பென் ஸ்டாக்ஸ். விஸ்டன் பிளேயர் பென் ஸ்டாக்ஸ். ஸோ கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட ஹெட் குவார்ட்டர் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய துபாயில் இருக்குது. இந்த ஐசிசியோட சேர்மேன் வந்து கிரெக் பார்க்லே. சிஇஓ, ஐசிசியோட சிஇஓ வந்து மனு ஷானே. ஸோ ஐசிசியோட ரீசன்ட் அவார்டுன்னு பார்த்தோம்னா இந்த டிகேட் அவார்டுன்னு சொல்லிட்டு 2020 கொடுக்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிகேட் அப்படிங்கிறது வந்து அந்த 10 வருடத்தில் சிறப்பாக விளையாடுன பர்சன்ஸ்க்கு கொடுக்கப்படக்கூடிய அவார்ட். இதில் ஐசிசி தரப்பில் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் ஆஃப் தி டிகேட் இந்த அவார்டு யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ் தோனி, மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு தான் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அவார்ட் ஆஃப் தி டிகேட் கொடுக்கப்பட்டது. அடுத்து சர் கார்ஃபீல்டு சாபர்ஸ் அவார்ட் ஆஃப் தி டிகேட் விராட் கோலி. மென் ODI cricketer of the decade விராட் கோலி. Men
T20 International Cricketer of the Decade, Rashid Khan. Men T20 International Cricketer of the Decade, Rashid Khan. Men Test Cricketer of the Decade, Steve Smith. ஸோ ரஷீத் கான்கிறவர் வந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர், ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். ஸோ இதெல்லாம் வந்து மென் கொடுக்கப்பட்ட சில ஐசிசி டிகேட் அவார்டு. விமன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷேல் ஏ ஹோய் ஃப்ளின்ட் அவார்ட் ஆஃப் தி டிகேட், எல்லிசி பெர்ரி ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவங்க. அண்ட் இவங்களுக்கு ODI கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட், T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட், ODI கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட், T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட், இது எல்லாமே வந்து எல்லிசி பெர்ரிக்கு தான் கொடுக்கப்பட்டது, ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவங்க. அண்ட் விமன்ஸில் அசோசியேட் கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேட் அவார்டு வந்து கேத்ரின் ப்ரூயிஸ். இது மட்டும் ஸ்காட்லாந்து பிளேயரான கேத்ரின் ப்ரூயிஸ்க்கு சேர்ந்தது. அசோசியேட் கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேட் கேத்ரின் ப்ரூயிஸ். Which Indian player scored most number of goals scored in hockey by an individual in an Olympics? ஸோ ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இந்தியன் பிளேயர் அதிக கோல் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பல்பீர் சிங். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹாக்கியோட கவர்னிங் பாடி அப்படிங்கிறது வந்து ஹாக்கி இந்தியா. எப்படி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் BCCI அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் ஹாக்கி இந்தியா தான் ஹாக்கி கேம்ஸ்க்கான கவர்னிங் பாடி. அண்ட் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து 2009 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட பிரசிடென்ட்னு பார்த்தோம்னா நரேந்திர த்ருவ் பத்ரா. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்து வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் NDMA? NDMA அப்படிங்கிறது வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. NDMA வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த NDMAங்கிறது வந்து 2005 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். அண்ட் இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். கீழே தான் இந்த NDMA வருது. இதோட ஹெட் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக வந்து பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ NDMAங்கிறது வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இது 2005 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே நடைபெறும். இதோட ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.